என் பேர் பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரன். நான் வந்து பழனியிலேருந்து வந்திருக்கேன். என் அப்பா அம்மா எல்லாமே பழனியில் தான் இருக்காங்க. விவசாய ஃபேமிலி தான். அப்பா அம்மா எல்லாம் கொஞ்சம் தோட்டம் இருக்குது, அப்படி பார்த்துட்ருக்கோம். அந்த கொரோனா டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். வேலை வெட்டி எதுவும் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். சின்ன வயசில் ஆக்சிடெண்ட் ஆனதுனால கை கொஞ்சம் பிறவிலிருந்து இதாக இருக்குது. நான் கையினால் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, பார்த்த உடனே ஒரு இது இருக்காது, ஒரு அப்பியரன்ஸ் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறான் உங்க ஹீரோ? இருந்தாலும் நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல வந்தேன். இந்த ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். டெக்னீஷியனாக தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். கதையில முன்னாடி போயிட்டீங்க. எவ்வளவு முன்னாடி? ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. சென்னையில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கேருந்து என் அப்பா மூலமாக நிக்கோலா ஃபவுண்டேஷனுடைய லிங்க் கிடச்சிது. 2023 பிப்ரவரியில் நிக்கோலா ஃபவுண்டேஷன் போனேன். 45 days ட்ரைனிங் மாதிரி கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு அவங்களே ஜாப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அங்கே வந்து ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் எல்லாமே ஃப்ரீ தான். நல்லா கோச்சிங் கொடுத்தாங்க. அவங்க பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஈரோடு சக்தி பஜாஜில் போட்டு கொடுத்தாங்க. இங்கே வந்ததுலேருந்து 1 இயராக கிட்டத்தட்ட வந்ததுலேருந்து இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சர்வீஸ் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மந்த்லி 10,000 ப்ளஸ் இன்சென்டிவ் எல்லாமே இருக்குது. நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எங்கள் ஃபேமிலிக்கு. இப்போதைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னை ட்ரஸ்ட் பண்ணாங்க. ட்ரஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாப் கொடுத்தாங்க. நானும் இப்போ கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே கொடுக்குறேன்னு சொன்னது வந்து ஸ்பேர் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குறேன் ஜாப் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை சார், நான் டெக்னீஷியனாக தான் பார்ப்பேன், அதில் கொஞ்சம் ட்ரெயின் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் டெக்னீஷியனாகவே ஜாயின் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டுமே அப்படின்றதுனால அவங்க ஸ்பேரில் போடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் இருக்கிறதுனால நீங்கள் அது பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு டெக்னீஷியனாக பார்க்கணும் அப்படின்றத ஒரு ஆசை இருந்துச்சு. சரி, அதுலேயே நான் இறங்கி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் நல்லா பண்ணிட்டு தான் இருக்கேன். நிக்கோலா ஃபவுண்டேஷன் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பேசிக்காக ஆரம்பத்துலேருந்தே இந்த ஒரு ஃபீல்டுக்கு தான் வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. மெக்கானிக்கல் ஃபீல்டு, டெக்னீஷியன் அந்த மாதிரி போகணும் அப்படின்ற மாதிரி. அது ஆரம்பத்தில் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. ஸோ ஃபைனலாக இப்போ வந்து ஒரு 33 ஏஜுக்கு மேலே எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிது. சரி, கிடைக்கிற வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி நானும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால் எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசையாகவே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நிக்கோலா ஃபவுண்டேஷனுக்கு மிக்க நன்றி. இறுகின இதயத்தில் பயத்தினை கருவறுத்து கொதிக்கும் எரிமலையில் சிதறும் தீப்பிழம்பாய், அலைகளும் ஆர்ப்பரிக்க பூமியில் பூகம்பமாய், செங்கதிர் சூரியன் அஸ்தமனமாகிட. இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்களும் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னா நம்ம நிக்கோலா ஃபவுண்டேஷனில் ஃப்ரீ ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா 10th 12th ட்ராப் அவுட் ஆனாலும் சரி, நீங்கள் 10th 12th பாஸ் ஆயிருந்தாலும் சரி, ITI டிப்ளமோ டிகிரி எது முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் எலிஜிபிள் தாங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இன்னும் யாரெல்லாம் நிக்கோலா ஃபவுண்டேஷனை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்களோ ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வேலை தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இல்லை படிக்கணும் ஆசைப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க.